நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. இந்தியாவில் உள்ள பணக்கார மற்றும் ஏழை முதல்வர்கள் குறித்த புதிய தகவலை ஏடிஆர் எனப்படும் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் மற்றும் தேசிய தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு ஆகியவை இணைந்து தற்போது வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 30 முதலமைச்சர்களின் பிரமாண பத்திரங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பட்டியலை தயார் செய்துள்ளது. இந்த பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. இவரின் சொத்து மதிப்பு 931 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. பட்டியலில் அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் பிரேமா கண்டு 332 கோடியுடன் இரண்டாவது இடத்தையும், கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சுமார் 52 கோடியுடன் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளார். இந்த பட்டியலில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் 14வது இடத்தை பிடித்துள்ளார். அவரது சொத்து மதிப்பு 8 கோடியே 88 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் புதுச்சேரி முதலமைச்சரான ரங்கசாமி 38 கோடியே 39 லட்சம் சொத்துகளுடன் பட்டியலில் 6வது இடத்தை பிடித்துள்ளார். தென் மாநிலங்களான தெலங்கானாவின் ரேவந்த் ரெட்டி 30 கோடியுடன் 7வது இடத்தையும், கேரளாவின் பினராயி விஜயன் 1 கோடிக்கும் சற்று அதிகமாக 28வது இடத்தையும் பிடித்துள்ளார். இந்த பட்டியலில் கடைசியாக கோடீஸ்வரர் அல்லாத முதலமைச்சர்களாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் மேற்கு வங்க முதலமைச்சர்கள் பிடித்துள்ளனர். அதன்படி ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் ஓமர் அப்துல்லாவின் சொத்து மதிப்பு 55 லட்சமாகவும், மேற்கு வங்க முதலமைச்சரான மம்தா பானர்ஜியின் சொத்து மதிப்பு வெறும் 15 லட்சமாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில முதலமைச்சர்களை விடவும் ஏழ்மையான முதலமைச்சராக இவர் இருக்கிறார். கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது இவரது சொத்து மதிப்பு 30 லட்சமாக இருந்த நிலையில் சொத்து மதிப்புகள் காலப்போக்கில் குறைந்துவிட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.